இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பயனுள்ள கலந்துரையாடல் என்று நான் ஆரம்பத்திலே ஒரு அறிமுகம் கொடுத்திருந்தேன். அந்த கலந்துரையாடல் பகுதிக்குள்ளே, நேர்காணல் பகுதிக்குள்ளே செல்ல போகின்றோம். என்ன பயனுள்ள கலந்துரையாடல் என்றால், எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுவது என்பது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுவும் குறிப்பாக இப்பொழுது உயர்தர பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பரீட்சை முடிந்ததும் அடுத்த கட்டம் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன என்று எல்லோருக்குள்ளும் இப்போது பரீட்சைக்கு விடை எழுதி கொண்டிருக்கும் நேரத்தில் கூட மனதுக்குள்ளே அந்த ஒரு கேள்வி போய்கொண்டிருக்கும். அப்படியான ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் இப்பொழுது நாங்கள் பழகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆகவே அந்த மாணவர்களுக்கும் சரி, அப்படி இப்பொழுது உயர்கல்வியை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய பெற்றோர்களுக்கும் சரி, அவர்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவது பற்றிய ஒரு ஆலோசனையை இன்றைய நேர்காணல் மூலமாக வழங்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நிகழ்ச்சியிலே அதிதியாக இணைந்து கொள்கின்றார் உயர்கல்வி ஆலோசகர் திரு ஜெராட் மில்வின் அவர்கள். வணக்கம். வணக்கம். நிறைய பேருக்கு உயர்கல்வியை எப்படி திட்டமிடுவது என்பது தொடர்பான ஆலோசனைகளை நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே வழங்கி இருப்பீர்கள். அந்த வகையிலே உயர்கல்வி என்பது ஏன் அவசியம், எந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையிலே ஒருவர் உயர்கல்வியை தெரிவு செய்ய வேண்டும், இப்படியான ஒரு பிரவேசத்தை கொடுப்போமா நிகழ்ச்சிக்கு? நிச்சயமாக. மாணவர்களுக்கு கல்வியினை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கட்டங்கள் இருக்கின்றது. நாங்கள் முதலாம் நிலை கல்வியாக இருக்கலாம், அதுக்கு பிறகு இரண்டாம் நிலை கல்வி, அதன் பின்னர் நாங்கள் ஓ லெவல் ஏ லெவல் என்று சொல்லலாம். சாதாரண தரம் உயர்தரத்தின் பின்னர் மாணவர்கள் ஆரம்பிக்கின்ற ஒரு அற்புதமான பயணம்தான் இந்த உயர்கல்வியாக இருக்கப் போகின்றது. அந்த நேரத்தில் மாணவர்கள் நாங்கள் ஆரம்ப நிலை கல்வியில் மற்றது இரண்டாம் நிலை கல்வியிலே இருக்கின்ற கற்கும் போது நாங்கள் உண்மையிலே அது எங்களுடைய வீட்டிலே தீர்மானங்கள் எடுப்பதற்கோ, அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய சமூகத்திலே தீர்மானங்களை எடுப்பதற்கோ, இல்லை என்று சொன்னால் நாட்டில் தீர்மானங்களிலே பங்களிப்பு செய்வதற்கோ இருக்கின்ற சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த உயர்கல்வி என்று எடுக்கும்போது அது எங்களுடைய வாழ்வாதாரத்தினை தீர்மானிக்கக்கூடிய, எதிர்காலத்தினை தீர்மானிக்கக்கூடிய, அது தனி மனிதனிலே ஆரம்பித்து அது இந்த நாட்டிற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே மாணவர்கள் உயர்கல்வியினை தொடரும் போதும் சரி, ஆரம்பிக்கும் போதும் சரி, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உயர்கல்வி என்பது உண்மையில் பட்டப்படிப்புகள் மாத்திரம் கிடையாது. மாணவர்கள் தவறாக சில நேரங்களில் புரிந்து கொண்டுள்ளார்கள். உயர்கல்வி என்பது பட்டப்படிப்புகள் மாத்திரம் கிடையாது. உயர்கல்வியிலே பல துறைகள் இருக்கின்றது. அது உண்மையில் மாணவர்களுக்கு அறிவினை வழங்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். மாணவர்களுடைய திறன்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் சமூகத்தை எப்படி பார்க்கிறார்கள், அவருடைய மனப்பாங்குகளை விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே உயர்கல்வியினை ஆரம்பிக்கும் போது இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. தரமான உயர்கல்வி என்பது எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. கவிஞர் அமுதபாரதி அவர்களினுடைய இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று ஒரு கவிதை இருக்கிறது. மாணவர்களுக்குள்ளே யார் என்ன திறமையோடு ஒளிந்து இருக்கிறார்கள் என்பது எப்பொழுதுமே ஒரு ஆச்சரியம் இல்லையா? அதை சில ஆசிரியர்கள் கண்டுகொள்வார்கள், இந்த மாணவரிடம் இந்த திறமை இருக்கிறது என்று. சில நேரம் பெற்றோர் கண்டுகொள்வார்கள். இப்படி அவர்களே அவர்களுக்குள் ஒரு சுய தேடல் வைத்து என்னுடைய திறமை இதில் தான் இருக்கிறது என்று கற்றுக் கொடுக்க தீர்மானித்துக் கொள்வார்கள். அந்த டான் திரைப்படத்தில் கடைசி வரையில் தேடிக்கொண்டே இருப்பார், நான் யாராக போகிறேன். இந்த மாதிரியான கேள்வியோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கு சூழ்நிலைகள், இப்போ நிறைய தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் வந்துவிட்டது. அவர்களுக்கு நிறைய வழிகாட்டல்கள் வெளியிலிருந்தும் கிடைக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவர் எப்படி தன்னுடைய எதிர்காலத்துக்கான அந்த உயர்கல்வியை தீர்மானித்துக் கொள்வது என்பதற்கு என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும், அதேவேளை இப்பொழுது என்ன மாதிரியான தொழில்துறைகள் மீது மாணவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள், இந்த இரண்டு விடயத்தை பற்றியும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். நிச்சயமாக. உண்மையிலே ஆரம்ப காலகட்டத்தை விட, அதாவது இதற்கு ஒரு 5-10 வருடங்களுக்கு முதல் இருந்ததை விட இப்போது இருக்கின்ற மாணவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் என்று கூற முடியும். அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் அவர்கள் தொடர வேண்டிய கற்கை நெறிகள் தொடர்பாகவும். அந்த வகையில் மாணவர்கள் அதாவது உண்மையில் மாணவர்கள் அவர்களுடைய நண்பர்களோ அப்படி இல்லை என்று சொன்னால் யாரோ ஒருவர் சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய எதிர்காலத்தினை தீர்மானிக்க கூடாது, அவர்கள் உயர்கல்வியினை தீர்மானிக்க கூடாது. அவர்களுக்குள் ஒரு தேடல் செய்து பார்க்க வேண்டும், எனக்கு என்ன பிடித்த துறை எப்படி என்று சொல்லி. அதே நேரம் அவர்கள் சற்று
மற்ற இடங்களில் இப்போ நாங்கள் ஒரு கதை இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு கார் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஒரு பைக் வைத்திருப்பவரிடம் ஆலோசனை கேட்பது சிறப்பானதாக இருக்காது. எங்களுக்கு என்னவாக வேண்டுமோ அந்த துறையிலே யார் சிறப்பாக இருக்கின்றாரோ அவரிடம் ஆலோசனை வேண்டுவதுதான் சிறப்பானதாக இருக்கும். ஆசிரியர்களிடமாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்களிடமும் ஆலோசனைகள் கேட்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாணவனும் தனித்துவமானவன். அவனுக்கு தேவையானது என்பது சில நேரங்களில் பெற்றோருக்கு தேவையானதாக இருக்காது, அது வேறுபடும். எனவே மாணவனுக்கு என்ன தேவை அப்படி என்பதை உணர்ந்து அவனுக்கு என்ன துறை விருப்பமானதோ அந்த துறையிலே சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பவரிடம் ஆலோசனை பெறுவது சிறப்பானதாக இருக்கும். மாணவர் சற்று தொழில்துறைகளிலே பார்த்து என்ன துறையில் நான் பிரவேசித்தால் அதிக வருமான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டியது சிறப்பானதாக இருக்கும். அதே நேரம் எதிர்காலத்திற்கு உகந்த துறைகளாக இப்போது எழுச்சி பெற்று வருகின்ற தகவல் தொடர்பாடல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு என்று சொல்வார்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அதே நேரம் சுகாதாரத்துறையிலே நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன. மற்றும் உளவியல் மற்றும் உளவளத் துணையிலும் தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் தொழில்நுட்ப வசதி வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு வரும்போது நிறைய பேர் இந்த தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை வழிப்படுத்துவதற்கான உளவியல் மற்றும் உளவளத் துணையிலே தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதே நேரம் முகாமைத்துவ துறையிலே தொழில் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. ஆனால் முகாமைத்துவத்திலே துறையிலே நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அனலிட்டிக்கல் ஸ்கில் மற்றது கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கொண்ட கற்கை நெறிகளினை நாங்கள் தெரிவு செய்து கற்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்றது. மாணவர்கள் குறிப்பாக கற்கை நெறிகளினை தெரிவு செய்யும் போது ஒரு சுய ஆய்வினை மேற்கொள்வதும், அதே நேரம் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமிலே ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அந்த அறிக்கையினை சற்று நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே என்ன துறைகளில் என்ன திறன்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றினையும் சற்று கவனத்தில் எடுத்து அவர்களுடைய தீர்மானங்களை மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போது இப்போ பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கூட அவர்களுடைய எதிர்காலத்துக்கு இன்னும் ஒரு உயர்கல்வியினுடனாக இன்னும் ஒரு முன்னேற்றகரமான பாதையை நோக்கி செல்லலாம். அந்த வகையில் இந்த உயர்கல்வியினுடைய தர நிலைகள் அவற்றை பற்றி ஒரு தெளிவு எல்லோருக்குமே கிடையாது, நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தையும் நீங்கள் தாருங்கள். இலங்கையை பொறுத்த மட்டில் உயர்கல்வியின் தரநிலைகள் 2 காணப்படுகின்றது. ஒன்று இலங்கை கல்வி தகைமை மட்ட நியமம், மற்றது NVQ அப்படி என்று சொல்வார்கள். இதிலே குறிப்பாக SLQF என்று சொல்வார்கள், ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். இதன் அடிப்படையில் சாதாரண தரம் உயர்தரம் பூர்த்தி செய்த மாணவருக்கு ஒரு டிப்ளோமா தகைமையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஒருவர் ஒரு டிப்ளோமா கற்கை நெறியினை தெரிவு செய்கின்றார் என்று சொன்னால் அது SLQF லெவல் 3இல் இருந்து ஆரம்பிக்கின்றது. அது ஒரு 30 கிரெடிட் கொண்ட கற்கை நெறியாக இருக்க வேண்டும். அதே நேரம் அதன் அடுத்த கட்டமாக ஒருவர் பட்டப்படிப்பினை தொடர்கின்றார் என்று சொன்னால், ஒரு இளமானி பட்டப்படிப்பு அப்படி இல்லை என்று சொன்னால், எல்லோருக்கும் புரிகின்றபடி சொன்னால் பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படி என்று சொல்வார்கள். நிறைய பேர் உயர்தரம் பூர்த்தி செய்த பின்னர் இந்த ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியினை பூர்த்தி செய்ய வேண்டும், ஒரு அடிப்படை கல்வி தகைமையினை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றுதான் ஆரம்பிப்பார்கள். எனவே அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி ஒரு ஜெனரல் டிகிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது 3 வருடத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இலங்கை கல்வி தகைமை மட்ட நியமம் 5க்கு அமைவாக இருக்க வேண்டும். அதிலே சிறப்பு பட்டமாக இருக்கும் என்று சொன்னால் அது SLQF லெவல் 6க்கு அமைவாக இருக்கும். அதே நேரம் பட்ட பின்படிப்புகளும் காணப்படுகின்றன. அதிலே SLQF லெவல் 6, 7 அப்படி என்று போய்கொண்டிருக்கும். அதிலே முதுகலை பட்டப்படிப்புகளை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் முனைவர் பட்டப்படிப்பு வரையிலும் கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மாணவரின் சாதாரண தரத்தில் ஆரம்பிக்கின்ற மாணவருக்கு இலங்கை கல்வி தகைமை மட்ட நியமத்தின் அடிப்படையில் SLQF லெவல் 12 வரைக்கும், அதாவது முனைவர் கலாநிதி பட்டம் வரைக்கும் செல்வதற்கான ஒரு பாதை இருக்கின்றது. அதே நேரம் NVQ தொழில் தகைமை தொடர்பாக நாங்கள் கதைக்கும் போது சாதாரண தரம் உயர்தரம் பூர்த்தி செய்கின்ற மாணவருக்கு சர்டிஃபிகேட் லெவல் NVQ லெவல் 3, 4இல் ஆரம்பித்து NVQ லெவல் 7 வரைக்கும், அதாவது ஒரு பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்வது வரைக்குமான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. சரி, நீங்கள் இந்த NVQ தேசிய தொழில் தகைமை என்று நினைக்கிறேன், சரியா?
தேசிய தொழில் தகைமை மற்றும் அந்த யுஜிசியினுடைய அங்கீகாரம் இப்படியான சில குழப்பமான வார்த்தைகள் எப்பொழுதுதான் ஏதோ ஒரு துறையிலே படிக்க வேண்டும் என்று ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்துங்கள். உண்மையிலே அண்மை காலங்களிலே நாங்கள் அவதானித்த ஒரு விடயம்தான் சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக இந்த யூஜிசியின் அங்கீகாரம் அப்ரூவல் என்று சொல்கிறார்கள். இதனை நிறைய பேர் உண்மையில் குழம்பி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். சரியாக ஒரு தெளிவு அற்று நிலை காணப்படுகின்றது. உண்மையில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு என்பது இலங்கையின் கல்வி தகைமை மட்ட நியமத்திற்கு அமைவாக வழங்கப்படுகின்ற பட்ட படிப்புகளை, அதாவது அரச பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றது. அதே நேரம் பாராளுமன்ற சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றது. அதே நேரம் உயர்கல்வி பட்டப்படிப்புகள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் காணப்படுகின்றது. எனவே இந்த பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படுகின்ற பட்டப்படிப்புகளின் அங்கீகாரத்தினை உறுதிப்படுத்துவது, இதனை நான் தெளிவாகவே சொல்ல வேண்டும். குறிப்பாக அங்கீகாரம் என்பது வேறு, ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. எனவே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கும் போது அந்த அப்ரூவல் என்பதற்கும் ரெக்கக்னிஷன் என்பதற்கும் ஒரு வேறுபட்ட அர்த்தங்கள் காணப்படுகின்றது. இந்த ரெக்கக்னிஷன் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்வது என்பதனை உறுதிப்படுத்துவதும் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு பட்டப்படிப்பினை வழங்குவதற்கான அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது, அதாவது அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது என்பதும் இரண்டு வேறுபட்ட விடயங்களாக காணப்படுகின்றது. எனவே ஒருவர் பட்டப்படிப்பினை தொடரும் போது அவர் அவதானிக்க வேண்டும், அவர் ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்பினை தொடர்கின்றார் என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகம் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அடிப்படையில் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்கலைக்கழகமா, அந்த பல்கலைக்கழகம் அந்த ஆணைக்குழுவின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்கலைக்கழகமா என்பதனை அவதானிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அரசு பல்கலைக்கழகங்கள் என்று சொன்னால் அது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நிர்வகிக்கப்படுகின்ற நிறுவனங்களாக இருக்கின்றன. அதே நேரம் பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றன. அதே நேரம் இலங்கையிலே அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி திணைக்களத்தின் கீழே அங்கீகாரம் பெற்ற தனியார் பல்கலைக்கழகங்களும் மாணவர்களுக்கு காணப்படுகின்றன. அதே நேரம் NVQ தொடர்பாக கதைக்கும் போது நாங்கள் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற மற்றும் கண்காணிக்கப்பட்டு வருகின்ற தகைமைகளாக இருக்கும். அதிலே மாணவர்களுக்கு VTA, நைட்டா போன்ற இடங்களிலேயும் தனியார் கல்வி நிறுவனங்களிலேயும் அவர்கள் குறிந்த அப்ரூவலினை பெற்றுள்ளார்கள் என்று சொன்னால் மாணவர்களுக்கு அந்த விடயங்களினை பரிசீலித்து அங்கே கற்கை நெறிகளினை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்போ நீங்கள் வந்து மாணவர்கள் அவர்களுடைய உயர்கல்வியை நோக்கி நகரக்கூடிய அந்த பாதையை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்போ தொழில்துறையில் இப்போ நான் படிக்க வேண்டிய வயதில் எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்பொழுது நான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நேரம் இருக்கிறது, செலவழிப்பதற்கு ஓரளவுக்கு வசதியும் இருக்கிறது, என்ன துறையில் செல்லலாம், என்ன படிக்கலாம் என்ற கேள்வியோடும் சில பேர் காத்திருப்பார்கள். தொழில்துறையில் உள்ளவர்களினுடைய உயர்கல்வி பற்றிய ஒழுங்குபடுத்தல்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கான பாதை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக குறிப்பாக தொழில்துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் இலங்கையிலே அரச பல்கலைக்கழகங்களிலே முதுகலை பட்டப்படிப்புகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அவர்களுடைய வேலை அனுபவத்தின் அடிப்படையில். அதே நேரம் இலங்கையிலே தொழில்துறையிலே இருக்கின்றவர்களுக்கு பிரத்யேகமாக பட்டப்படிப்பினை தொடர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓப்பன் யூனிவர்சிட்டியிலே திறந்த பல்கலைக்கழகத்திலே மாணவர்களுக்கு தொழில்துறையிலே இருக்கின்றவர்களுக்கு பட்டப்படிப்பினை ஆரம்பிக்கலாம். அதே நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே வழங்கப்படுகின்ற பட்டப்படிப்புகளை ஆரம்பிக்கலாம். அதே நேரம் அவர்களுடைய வேலை அனுபவத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான முதுகலை பட்டப்படிப்புகளை கூட இப்போது ஆரம்பிக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றது. அதே நேரம் தொழில்துறையிலே இப்போது நாங்கள் ஒரு போட்டி நிலைமை காணப்படுகின்றது. நாங்கள் புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த நேரத்தில் நிச்சயமாக இப்போது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக உலகத்திலே இருக்கின்ற தரமுயர்ந்த பல்கலைக்கழகத்திலும் வழங்கப்படுகின்ற கற்கை நெறிகளினை எங்களுக்கு அணுகுவதற்கான முறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உதாரணமாக இந்த லிங்க்டின், கோசேரா போன்ற விடயங்களினூடாக மாணவர்களுக்கு முடியும் அவர்களுக்கு
பிடித்த ஏதாவது ஒரு துறையிலோ, அப்படி இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு திறனையோ வளர்த்து கொள்ள தேவை என்று சொன்னால் இந்த விடயங்களூடாக அவர்களுக்கு அந்த திறன்களை வளர்த்து கொள்வதற்கு, அவர்களுடைய கற்றலினை தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்புகள் பரவலாக இப்போது காணப்படுகின்றன. இப்போ தொலைநிலை கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருந்தீங்க இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருந்து அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்கை நெறியையும் இங்கே இருந்து கொண்டு அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போது சாதாரணமாக இந்த மாதிரி உயர்கல்வியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள், தடைகள் வரும்? அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்வது? நிச்சயமாக ஒருவர் உயர்கல்வி இலங்கையிலே உயர்கல்விக்கான வாய்ப்புகள் பரவலாக காணப்படுகின்றன. அதிலே குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாவது என்பது ஒரு சவாலான ஒரு விடயமாக இருந்தாலும் ஒரு போட்டித்தன்மையான விடயமாக இருக்கின்றது. அதிலே நாங்கள் இலக்கங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் 1,73,000 பேர் உயர்தர பரீட்சையிலே சித்தியடைந்து அதிலே ஒரு 40,000 பேருக்கு தான் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. 4இல் 1 பங்குக்கு தான் மாணவர்களுக்குத்தான் அரச பல்கலைக்கழகங்களிலே வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனாலும் இலங்கையிலே திறந்த பல்கலைக்கழகங்களாயிருக்கலாம், அதே நேரம் இலங்கையிலே இருக்கின்ற பிரத்யேகமான வெளிவாரி பட்டப்படிப்புகளாயிருக்கலாம், அங்கே வசதி அவர்களுக்கு அவர்களுடைய உயர்கல்வியினை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இருப்பினும் மாணவர்களுடைய புவியியல் அமைப்பாயிருக்கலாம், அவர்களுடைய குடும்ப பின்னணியாயிருக்கலாம், சில நேரங்களில் மாணவர்கள் ஒரே தடவையில் ஒரு பெரிய தொகையொன்றினை அவர்களுடைய உயர்கல்விக்கு செல்லும் போது செலுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கும். அவர்களுடைய அனுமதி கட்டணமாக, பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே மாணவர்களுக்கு இன்னும் தெரிவுகள் காணப்படுகின்றன. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படுகின்ற கல்வி நிறுவனங்களில் சில நேரங்களில் தவணை அடிப்படையில் அவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் மாணவர்கள் மிகவும் தெளிவாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கின்ற அந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமா என்பதனை தெளிவாக பரிசீலித்து பார்க்க வேண்டும். அதே நேரம் அந்த கல்வியகத்திலே சரியாக கற்றல் விடயங்கள் நடைபெறுகின்றதா என்பதனை பரிசீலித்து பார்க்க வேண்டும். அதே நேரம் கற்றலின் பின்னர் அவருக்கு தொடர்ந்து கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதனையும் பார்க்க வேண்டும். உதாரணமாக இப்போது நாங்கள் பார்க்கின்ற விடயம் நிறைய டிப்ளோமா கற்கைஞர்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு அடுத்து அவர்களுக்கு என்ன செய்வது? ஒரு பட்டப்படிப்பினை தொடர முடியுமா? அந்த பட்டப்படிப்பினை தொடர்ந்த பின்னர் அவருக்கு இலங்கையிலே இருக்கின்ற ஒரு அரச பல்கலைக்கழகத்திலோ அல்லது தனியார் பல்கலைக்கழகத்திலோ முதுகலை பட்ட படிப்பினை தொடர முடியுமா? அது அவர்களுடைய தொழில் உயர்வுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குமா என்பதனை பரிசீலித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இதிலே நடைபெறுகின்ற விடயம் சில நேரம் அந்த பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படுகின்ற பட்ட சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும், அந்த பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். சில நேரங்களில் மாணவர்கள் அந்த குவாலிஃபிகேஷனினை மட்டும் பெற்றவர்களாக இருப்பார்கள், கற்று தேர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். வெறுமனே குவாலிஃபிகேஷன் என்பதை தாண்டி நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல மாணவர்கள் அறிவிலும் திறனிலும் மனப்பாங்கிலும் வளர்க்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பட்டப்படிப்பினை. அப்படி இல்லை என்று சொன்னால் உயர்கல்வியினை தொடரும் போது நிச்சயமாக ஆமாம், ஏட்டுக்கல்வியை வைத்து கொண்டு மட்டும் நாங்கள் நிறைய சாதனைகளை செய்ய முடியாது, நாங்கள் நினைத்த அந்த அடைவை நோக்கி செல்ல முடியாது என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்று நினைக்கின்றேன். இறுதியாக நீங்கள் நிறைய ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி கொண்டிருப்பீர்கள். நாங்கள் உங்களிடமிருந்து இலவச ஆலோசனைகள் பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக அறிய கிடைத்தது. உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் குறிப்பிடலாம். அதேவேளை எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயத்தையும் இப்பொழுது இறுதி கேள்வியாக உங்களிடம் முன்வைக்கின்றேன். நிச்சயமாக கல்வி என்பது எங்கள் எல்லோருக்கும் தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுவும் தொடர்ந்து கல்வி மிகவும் அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கல்வி நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல அது எங்களுடைய நாங்கள் சிந்திக்கின்ற விடயங்களை மாற்றும், எங்களுக்கு இருக்கின்ற வசதி, எங்களுடைய வாய்ப்புகளை அதிகரிக்கும். எங்களுக்கு நாங்கள் ஒரு உயர்கல்வியை தொடரும் போது அது எங்களை நாங்கள் இருக்கின்ற இடத்திலே வைத்திருக்காது, எங்களுக்கு உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் இருக்கின்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஒருவரை இருக்கின்ற இடத்திலிருந்து பல படிகள் ஏற்றி வைத்து பார்க்கக்கூடிய, அவரை அந்த கல்வியை வைத்து தான் மதிப்பிடக்கூடிய ஒரு நிலைமை சமூகத்திலே காணப்படுகின்றது. அந்த வகையில் உயர்கல்வி மிகவும் அத்தியாவசியமாக காணப்படுகின்றது. அதே நேரம் இப்போது அண்மையில் உயர்தர பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கின்றதன் காரணமாக மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விடயம் என்று சொன்னால், நீங்கள் உயர்கல்வியினை முடித்தவுடன் பல்கலைக்கழக
இந்த சித்திகள் வருவதற்கு ஒரு சில காலம் எடுக்கும், பல்கலைக்கழகம் தெரிவாவதற்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலப்பகுதியிலும் சரி நீங்கள் உங்களுடைய நேரம் மிகவும் பிரயோசனமானது, அந்த நேரத்தினையும் மிகவும் பிரயோசனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் தகைமையினை வளர்த்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அந்த தகைமைகளினை பெற்றுக்கொள்வதற்கு பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்தில் தொழில் அனுபவத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் தொழில் அனுபவத்தினை பெற்றுக்கொள்ள பாருங்கள். அதே நேரம் சமூக குழுக்கள் இருக்கின்றன, அந்த குழுக்களிலே ஒரு அங்கத்துவராக வர முடியும் என்று சொன்னால் அந்த குழுக்களிலே இணைந்து கொள்ளுங்கள். உதாரணமாக லியோ கிளப், அந்த மாதிரியான விஷயங்கள், ரோட்ரெக் கிளப்பாக இருக்கலாம். இந்த மாதிரியான விடயங்களிலே இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆங்கில புலமையினை வளர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் எதிர்காலத்திலே ஆங்கிலம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது மிகவும் மிகவும் சவாலான ஒரு விடயமாக மாறிவிடும். எனவே ஆங்கில புலமையினை சரி செய்து கொள்வதற்கான இடங்களிலே தகைமைகளினை வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்தவர்களும் சரி, இளமானி பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்தவர்களுக்கு நிறைய முதுகலை பட்டப்படிப்புகளை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை அணுக பாருங்கள். அதே நேரம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் 074 161 8883. இன்னொரு தடவை சொல்லுவோமா? 074 161 8883. சரி. இலவச ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கூட கொடுத்திருந்தார். ஆகவே நீங்கள் உங்களுடைய உயர்கல்வி தொடர்பான திட்டமிடலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் முன்வைக்கலாம், தாராளமாக முன்வைக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வழிகாட்டியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் உயர்கல்வி ஆலோசகர் திரு ஜெரார்ட் மில்வின் அவர்கள் இன்று எங்களுடன் இந்த கலந்துரையாடலிலே இணைந்திருந்தார். உயர்கல்வி பற்றிய எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள், அப்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இந்த மாதிரியான உயர்கல்வியை தெரிவு செய்யலாம், எப்படி எங்களுடைய எதிர்கால கல்வி திட்டமிடல்கள் இருக்க வேண்டும், இப்படியான கேள்விகளுக்கு இன்று எங்களுடன் இணைந்திருந்த உயர்கல்வி ஆலோசகர் திரு ஜெரார்ட் மில்வின் அவர்கள் நிறைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார். அவருக்கு நன்றி. இன்று வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்திருந்த அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அதுபோல இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையோடு இன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்குவதற்காக ஒப்பனை கலைஞர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் தயாரிப்பாளருடன் இணைந்து விடைபெறும் நான் மரி ஜேமன் அவர்கள் தான் தயாரிப்பாளர். அவரை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். நிறைய பொருத்தமான அதிதிகளை எல்லாம் அழைத்து இந்த மாதிரியான ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை வழங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த தயாரிப்பாளருடன் விடைபெறும் நான் ஜெயபாரதி கிருஷ்ணா. மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.